நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை நானிலமெங்கும் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக காலத்தை வென்ற கவிஞன் என்று கண்ணதாசனை பற்றி உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதிலும் சில பாடல்களையும் கவிதைகளையும் பரிமாறிக்கொள்வதிலும் மிகுந்த இப்போ பொதுவாக எந்த கவிஞருக்கும் தனக்கு முன்பு இன்னொரு தமிழ் கவிஞர் இருக்க முடியும். என்னுடைய தமிழாசிரியர் சொல்வதை போல் ஒருவர் தோழி இன்னொருவர் ஏறி உலகத்தை காணும் போது அவருடைய அனுபவத்தையும் பெற்று வாழ்க்கை இன்னும் விசாலமாக தெரிகிறது என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கு நாம் கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகளையும் பாடல்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தென்படுகின்றன. அவருடைய கவிதையே அவருடைய பாடலை பாதித்திருக்கிறது என்று பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. அவருடைய இதயம் காதலிலே நெய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய உயிர் கானத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் வியந்தவரை பாடுவோம். அவர் சொல்றார் பாருங்க, பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கின்றேன், கண்மணி உந்தன் காலை வணங்குகின்றேன், உன் மணி வாய்ச்சாரம் ஊற்றிக்கொடு, தினமும் என் மணிவாயோடு இணைந்து கிடந்து விடு. கண்ணதாசன் சொல்லும் மாதிரியே சொல்லி பார்க்கணும். கிண்ணத்தில் மது ஊற்று, கிண் என்னும் போதையிலே எண்ணங்கள் எல்லாம் என் இதழில் ததும்பட்டும், வண்ணத்தை காட்டு, உன் வடிவம் முழுவதையும் கண்ணாலே பார்க்கின்றேன், கண்ணாடி மேனியிலே சிற்றெரும்பு போல் ஓடி சிற்றணுக்கால் அத்தனையும் ஒவ்வொன்றாய் பார்த்தே நான் ஓடித் திரிகின்றேன், ஆறத் தழுவுகின்றேன், ஆவி உடலேறி சாரத் தழுவுகின்றேன், சந்நிதியே தெய்வீகமே ஏட்டில் எழுதாத எழுத்தையெல்லாம் உன்னுடலில் பாட்டாய் நான் எழுதுகின்றேன், பள்ளி திருமயிலே மதுவேவா மயிலேவா வாழுங்காலம் வரைக்கும் புதியதுவாய் தோன்றும் பொருளேவா என்கிறார். அவர் இந்த கவிதையில உங்களுக்கு உடனே அவருடைய எந்த பாட்டு நினைவுக்கு வருகிறது? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை தன் கூறிய மூக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே. இப்ப புரியுதா? ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். ஆனா உண்மையை சொல்ல போனா அதுவும் முதல்ல கவிதையாக எழுதப்பட்டதுதான். கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததாடா, அதில் என் கட்டில் அமைந்ததாடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதாடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. என்ன பிரமாதமா இருக்கும். அதில் நான் சக்கரவர்த்தியடா. பெண்மணியம்னு ஒண்ணு எழுதியிருப்பார். எனக்கு தெரிந்து அவருடைய கவிதைகள்ல 4வது தொகுதியில வருகிறதுன்னு நினைக்கிறேன். பெண்களை விட்டென்ன பேரின்பம், உயிர் காக்கும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டென்ன புதுப்பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமா, பாடா போ காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியர், நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். என்ன ஒரு பிளாஷ் பாருங்க. அப்படியே அலையா அவருடைய எபிக்யூர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது அப்படியே அவ்வளவு அழகாக அங்கே வருகிறது. இந்த காதல் லகரினுடைய உச்சத்திலேயே எப்பொழுதும் மிதந்து கொண்டிருந்த காரணத்தால் அவர் ஒரு வாசகம் வைக்கிறார் பாருங்க, காதலை மதுவை இன்ப காட்சியை வென்றேன் என்று ஓதுவோர் எவரும் இந்த உலகுக்கு தேவையில்லைங்கிறான். நான் காதலை ஜெயிச்சுட்டேன், இந்த இன்பமயமா இருக்கிறது இதெல்லாம் அது வேணாம் எங்களுக்குன்றார். ஓதுவோர் எவரும் இந்த உலகுக்கு தேவையில்லைங்கிறார். அப்ப நீ இறந்த பின்ன உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? தர்மா தர்மம் எல்லாம் சாவுக்கு பின்னரே, தங்கமே கிண்ணம் எங்கேங்கிறார். தர்மா தர்மம் எல்லாம் தர்ம அதர்மம், தர்மா அதர்மம் எல்லாம் சாவுக்கு பின்னரே, தங்கமே கிண்ணம் எங்கே, சரிபாதி நீ உண்டு தருவா என் கையிலே, தழுவாது மரண பயமேங்கிறார். நீ பக்கத்துல இருக்கும் பொழுது எனக்கு மரண பயம் ஒருபோதும் வராதுங்கிறார். சரிபாதி நீ உண்டு தருவா என் கையிலே, தழுவாது மரண பயமே. பானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். உங்களை நம்பி ஆகாவோன்னு பாடியிருப்பேன், அவன் அப்புறம் மாறிடுவான்.
ஆனால் அவனை தாக்க வேண்டிய தேவை வருகிறது. மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவது என் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம்ங்கிறார். இந்த சொற்றொடர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள், நல்ல பொருள் இல்லை அதிகம். இது ஒரு வாக்குமூலம். ஒரு கவிஞன் எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி தன்னுடைய நிலைமை அப்பப்ப என்ன நிலைமையில இருக்கிறானோ அந்த மனநிலையை அப்படியே பதிவு செய்கிறான் பாருங்க. அதற்காகவே அவன் கொண்டாடப்பட வேண்டியவன். கவிஞன் யான் ஓர் கால கணிதம், கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது. அந்த தனிமையில இருக்கிறான் கவிஞன். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது. ஏன் அப்படி? அவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இந்த பாட்டுல அதுக்கு விடை காணலாம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு, உங்களுக்கு தெரியும், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. என்ன பாட்டு? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. எது சுகம் அப்படின்னு கேள்வி வருகிறது. அப்ப அவரே கேட்டு கடைசியில் அவர் பதில் சொல்றார். தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா? 3 கேட்கிறார். இந்த 3 சுகம் இல்லையா? இல்லை. பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக. அழுவதே சுகம் என்பேன் நான், அறிந்தவர் அறிவாராக. என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. காதல் கிளிகள் பரந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும், கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி, நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல். கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கிங்கிறார். நம்ம என்ன நினைப்போம்? பிசிக்கலா நெஞ்சம் இங்க இருக்குது, கண் இங்க இருக்கு, இங்கேருந்து ஏறத்தானே முடியும், எப்படி இறங்கும் அப்படின்னு. அதாங்க கவிஞன். எல்லா இன்பமும் துன்பமும் வெளியில இருந்து தான் வருகிறது. சூழ்நிலைகளுடைய பாதிப்பு தான் நம்முடைய இன்பமும் துன்பமும். கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி அதுக்கப்புறம் நெஞ்சில் விழணும். இந்த நெஞ்சிலையோ அந்த நெஞ்சிலையோ. இந்த நெஞ்சில நம்முடைய நெஞ்சிலே விழுந்தா நமக்கு சோகம், அந்த நெஞ்சில விழுந்தா அது சுடும். அதனால அது சுட்டதுனால நமக்கு ஒரு ஆறுதல் வரும். கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். என்ன அழகா அவருடைய அழுவதே சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக. அந்த கவிதைக்கு அவருடைய பாடலே எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறத பாருங்க. காதல் கிளிகள் பரந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம்
கண்ணில் தெரியும் நெஞ்சம் உருகும் கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். 7 ஒருவன் 70 ஒருவன் சாவை அணைத்து தன்னை மறந்து போவது எவ்விடம்? எங்க போறான்? போன பின் எண்ணிலை சந்திர மண்டலம் தழுவிய ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாததேன். எங்க போறான்னு தெரியலையே. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதுன்னு சொல்லுவார். ஆனா 7 ஒருவன் போறான், 70 ஒருவன் சாவை அணைத்து தன்னை மறந்து போவது எவ்விடம்? எங்கேயா போகிறான்? போன பின் எண்ணிலை, இறந்த பிறகு அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? சந்திர மண்டலம் தழுவிய ஞானம். எவ்வளவுலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா சாவை தடுக்க சக்தி இல்லாததே என்கிறார். ஞாபகம் இல்லையா இந்த பாட்டு உங்களுக்கு? எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டே, இதற்கொரு மருந்தை கண்டேனா. இருந்தால் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா. என்ன அழகாக இது பொருந்துகிறது பாருங்க. அதுதான் அந்த கவிஞருடைய சிறப்பு. எலும்புக்கும் சதைக்கும் அந்த பாட்டு சந்திர மண்டலம் தழுவி ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாதது இல்லை, அழகாக பொருந்துகிறது. என்னதான் செய்ய முடியும் என்னால? பட்டகடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா? இந்த கேள்வியை கேட்டு அவர் சொல்லுகிற பதில் தான் நல்லா இருக்கு. பட்டகடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா, கொட்டுகின்ற தேளையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனாங்க. தென்னவாரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் கொண்டிடுவாய், பகைவனுக்கு அருள்வாய். பாரதி இங்க ஞாபகம் வருது பாருங்க. கொட்டுகின்ற தேளையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா, கொல்லுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனாங்கிறார். கொல்லுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா. மறக்கவும் முடியல, நினைக்கவும் முடியல. சில இடங்கள்ல மறப்பும் தேவையாக இருக்கிறது, சில இடங்கள்ல நினைப்பும் தேவையாக இருக்கிறது. இந்த திண்டாட்டம் தான், இங்கேயும் இல்லை அங்கும் இல்லைங்கிற திண்டாட்டம் கவிஞருக்கு வரும்பொழுது அது என்ன பாட்டாக வெளிப்படும் பாருங்க. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. காயம் என்பது புண், அதுக்கும் பொருள். காயம்னா தேகம். இது ரெண்டையும் சேர்த்து அப்படி ஒரு நகாஸ் வேலை பார்க்குறது. சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போடும், உடலில் என்றால் மருந்து போடும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். 2 மனம் வேண்டும். இந்த உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாபம் அப்படிங்கிறார். ஏன்னா சின்ன சொற்கள் அந்த கவிதை பாருங்க. மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாபம். பின் ஞானி போல பாட வேண்டும், நாய்களுக்கும் கோபம், அதுதான் நான் படிக்கும் சோகம்ங்கிறார். இந்த பாட்டு உங்களுக்கு நினைவில்லையா?
கட்டழகு மேனியப்பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா, வட்டமிடும் காளையப்பார் வாட்ட சாட்டமா, கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. தாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா, ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அவருடைய கவிதையிலிருந்து அவருடைய பாடல்கள் பார்த்தோம். இலக்கியத்துல அவருக்கு எவ்வளவு தோய்வு இருந்தது அதை லேசா பார்ப்போங்க. அவரு வள்ளுவரும் கம்பனும் அவருக்கு வழிகாட்டிகள் அல்லவா. கம்பனிலிருந்து நீங்க எவ்வளவோ கண்ணதாசன் பார்க்கலாம். அவரே சொல்லுவார், கம்பனை தாக்க வேண்டும் என்பதற்காக நான் படிக்க ஆரம்பிச்சேன், கடைசியில கம்பன்ட்ட சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 800 பாடல்கள் எனக்கு மனப்பாடம் கம்பராமாயணத்துல, அதுதான் தம்பி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போடுது அப்படின்னு சொன்னார். மேடையில சொன்னார் எங்க கல்லூரியில வந்த போது. ஏன்னா ஒரு நெஞ்சம் பாருங்க, சூர்பனகை அப்படி காட்டுல இருந்து மறைந்து கொண்டு சீதையை பார்த்து சீதையினுடைய அழகை கண்டு பிரமித்து போகிறாள். ராமனை விட சீதையினுடைய அழகுல அவ மோகித்து போகிறாள். அவ இப்படி பண்புற நெடிது நோக்கி படைக்குனர் சிறுமையெல்லாம் என் பிறங்கழகிற்கு எல்லை இல்லைங்கிறார். அதை படைக்கிறவனுக்கு வேணா வரம்பு இருக்குங்கயா, ஆனா இவளுடைய அழகுக்கு வரம்பே இல்லை, எல்லையே இல்லை. கண் பிற பொருளில் செல்ல, இவளை பார்த்த கண்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியல. கருத்தியனின் அஹ்தே, என்னோட எண்ணமும் அப்படியே தான் இருக்கு, கண்ணு அப்படியே தான் இருக்கான். வச்சாப்பாரு ஒரு வார்த்தை கம்பன், கண்ட பெண் பிறந்தேனுக்கென்றால் என்படும் பிறருக்கு. ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கே இப்படி தோன்றுகிறது என்றால் மற்றவனுக்கு எப்படி இருக்குன்ற அப்படியே வச்சார் கண்ணு. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை என்றால் என் நிலைமை என்ன சொல்வேன். அதான் அந்த கம்பன் அப்படி டக்குன்னு எடுத்தது ஒரு போட்டு கொடுக்குற. நின்றால் கோயில் சிலை அழகு, நிமிர்ந்தால் 1000 கலை அழகு, நடந்தால் அன்னத்தின் அடையழகு, நாடகமாடும் இடையழகு, அழகில் இது புதுவிதமே இறைவனுக்கே ரகசியமே. ராமன் வராரு, ராமர் நடந்து வராரு, பெண்கள்லாம் மேலேருந்து பார்க்கிறாங்க. எதை பார்க்குறாங்களோ அங்கேயே தங்கி போயிட்டாங்க. தோள் கண்டார் தோளே கண்டாருங்க. அது இங்கேருந்து கீழே இறங்கி பார்க்கவே முடியல. தொடுக்கடல் கமலம் என்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், காலை பார்த்தவங்க காலையே விழுந்து கிடக்கானுங்களாம். தடக்கை கண்டாரு மக்தை, கையை பார்த்தா கையில அந்த பெண்கள்லாம் கையிலேயே மொச்சு நிக்கிறாங்க. வான் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அந்த உருவத்தை முழுசா பார்த்த பெண் இந்த கூட்டத்துல இல்லவே இல்லையா. அவ எங்க பாக்குறாளோ அங்க அவளுடைய கண்ணு மனமும் லயிச்சு போச்சு. ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தாருங்கிற. அது எப்படி, தோள் கண்டேன் தோளே கண்டே, தோளில் இரு கிளிகள் கண்டே, அதை வைக்கிறாரு. அதை அவருடைய நகாசுவேல பாருங்க, ஆண் பெண்ணுக்கு பாடுற மாதிரி வைக்கிறாரு. அதான் அவருடைய பெண் உள்ளம். இது ஒரு பெண் பாடுற மாதிரி வச்சா இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். அது கம்பன்டேந்து அதை வாங்கி தன்னுடைய ஒரு கற்பனையை ஏற்றி அதை காதலிக்கு பாடுகிற மாதிரி வைக்கின்ற அந்த அருமையானது அவருக்கு தான் வரும். தேடி வந்த திங்கள், திங்களில் செவ்வாய், செவ்வாயின் வெள்ளி, சேர்த்தெடுத்தேன் அள்ளி, சேர்த்தெடுத்தேன் அள்ளி அள்ளி, தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இது கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாளே கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டே. கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை இல்லையா. கண்ணை இணைஞ்சு பார்க்கும் பொழுது இந்த வாய் வேஸ்ட்டுங்க பேசுறதுங்கிறாரு வள்ளுவர். அவர் மருங்கிலா நங்கையும் இடையில்லாத அந்த சீதையும் உப்பரையிலிருந்து பார்க்கிறாள். வசையில் ஐயனும் இந்த எந்த விதமான குற்றமும் இல்லாத ராமனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோங்கிறான் கம்பன். அதை இவர் எப்படி வைக்கிறார் பாருங்க. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அது வரைக்கும் எல்லாரும் பாடிடலாங்க. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. காதல்
சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் வாதில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. எங்கிருந்து நாம ஒரு கற்பனையை ஒரு சிந்தனையை பெறுகிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க. அதை சொல்லும் பொழுது நம்முடைய கருத்தை எப்படி நம்மால் ஏற்றி சொல்ல முடிகிறதுங்க. அதுதான் அவருடைய கண்ணதாசனுடைய ஃபோர்டே என்று சொல்லலாம். அதுதான் ஒரு கவிஞருடைய தனித்துவம் என்று நம்ம சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, பட்டினத்தார் பாட்டை சொல்லும் பொழுது, அத்தமும் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்னு சொல்றார். அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தான் அந்த மெத்திய மனைவி எல்லாம் வீதி வரைக்கும் வருவாங்க. அந்த பிள்ளை வந்து பெத்த பிள்ளை வந்து அழுது அழுது வருவான், ஆனால் சுடுகாடு வரைக்கும் வருவான். பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமுமேங்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம தொடர்வது எதுன்னு கேட்டா நம்முடைய பாவமும் புண்ணியமும் தான்ட்டு பட்டினத்தார் சொல்லுகிறார். நம்ம ஐயா பாட்டு வைக்கும்போது எப்படி வச்சார் அதை? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னாரு. ஏன் பட்டினத்தார் பாட்டுலேருந்து தானே இதை எடுத்தேன். அவரு பாவம் புண்ணியம்னார், நீ ஏன் கடைசி வரை யாரோன்னு போட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் கண்ணதாசன்ட்ட. அது கண்ணதாசன் பதில் என்ன தெரியுமா? எங்க அவர் ஞானி, கடைசி வரைக்கும் என்ன வருன்றது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அதனால யாரோன்னு போட்டேன் அப்படிங்கிறார் இல்லையா. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யார் யார் என்று சொன்னது பட்டினத்தார். கடைசி வரை யாரோ என்று ஒரு கேள்வியை எழுப்பியது கண்ணதாசன். என்னை பொறுத்த மட்டில் இந்த பாட்டிலே எந்த விதமான சோகமும் இல்லை, துக்கமும் இல்லை. இன்பமும் துன்பமும் கடந்த நிலையில் ஒரு கவிஞன் அனுபவிக்கின்ற ஞான நிலைமையைத்தான் நான் இந்த பாடலிலே காண்கின்றேன். கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் எழுப்பிய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். கடைசி வரையிலும் கண்ணதாசன், காலத்தை வென்ற கவிஞன் கண்ணதாசன் கடைசி வரை நம் வாழ்க்கையோடு கூட இருப்பான். இந்த உடலை விட்டு உயிர் மேலே செல்லும் பொழுதும் அவனுடைய பாடல் ஒன்று நம்முடைய உயிரிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்த பொன்னான வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.